ஓகே. அடுத்து என்னன்னா, இன்சர்ட்ல லிங்க்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிங்க்னா என்னன்னா, நம்ம வெளியிலருந்து ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க்கோ, இல்லன்னா இந்த எக்ஸெல் ஃபைல்ல இருந்து இதே நம்ம கம்ப்யூட்டர்லயே இன்னொரு எக்ஸெல் ஃபைல் வேற ஏதாவது ஃபோல்டர்ல வச்சிருப்பீங்க. அந்த ஃபைலோட லிங்க்கு நம்ம இந்த ஒரு எக்ஸெல்ல கொண்டு வர முடியும். ஸோ அதான் லிங்க்கோட கான்செப்ட். ஸோ ஆக்சுவலா நான் இதுல போயிட்டு லிங்க் குடுக்குறேன். ஸோ என்னுடைய டெஸ்க்டாப்ல ஆல்ரெடி ஒரு பர்சனல் மந்த்லி பட்ஜெட்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெல் சீட் இருக்கு. அந்த எக்ஸெல் சீட்ட கிளிக் பண்ணி ஓகே குடுங்க. உள்ள உங்களுக்கு ஒரு லிங்க் மாரி வந்திருக்கும். ஸோ இப்ப நான் இத கிளிக் பண்ணேன்னா, எனக்கு இங்க இருந்து அந்த எக்ஸெல் ஷீட் எனக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதான். இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான். எக்ஸெல்லே நெறைய டெம்ப்ளேட் இருக்கு. ஆ நம்ம இதெல்லாம் பின்னாடி பின்னாடி ஒரு செஷனா நம்ம கம்ப்ளீட்டா டெம்ப்ளேட்ட பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான். இப்ப நான் இத கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த எக்ஸெல் ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரே சிஸ்டம்ல இருக்கிற 2 ஃபைல நம்ம லிங்க் பண்ணி வைக்கிறது. சேம் அதே மாரி இப்ப நான் கூகுள் போய்க்கிறேன். கூகுள்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு லிங்க் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். இதுல ஏதாவது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து நீங்க ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோக்கு ரைட் சைடுல ஒரு லிங்க் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பலாம் இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸெல் ஷீட்ல. காப்பி லிங்க் அட்ரஸ் குடுங்க. ஓகே. எனக்கு அந்த லிங்க் அட்ரஸ் காப்பி ஆயிரும். இப்போ உங்களோட எக்ஸெல் ஷீட்டுக்கு வாங்க. ஸோ இதுல லிங்க்க கிளிக் பண்ணி இங்க அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா? அங்க வந்து அந்த லிங்க்க கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட்ல கண்ட்ரோல் வி குடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஓகே குடுத்தீங்கன்னா, அது எனக்கு லிங்காவே உள்ள வந்துரும். இப்ப நார்மலா இங்க கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா, அது லிங்கா இங்க வராது. நீங்க அதுல லிங்க்குள்ள போயிட்டு அட்ரஸ்ல பேஸ்ட் பண்ணா தான் எனக்கு கீழ அண்டர்லைனோட லிங்கா வந்திருக்கா? இப்ப நான் இது மேல கர்சர் கொண்டு போகும்போது ஒரு கை சிம்பல் மாரி வரும். ஓகே. ஆனா இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் வராது. சரியா? அப்ப இந்த மாரி லிங்க் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இத கிளிக் பண்ணா போதும். கூகுள்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாரி எக்ஸெல்லேருந்து ஏதாவது வெப்சைட் லிங்க் ரிலேட்டடா ஏதாவது நீங்க பண்ற மாரி இருந்தா, இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதான் இது. நெக்ஸ்ட் என்னன்னா டெக்ஸ்ட். இதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எங்க வேணுமோ கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதில டைப் பண்ணிக்கீங்க. ஓகே. டைப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எக்ஸல்ல நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லைக் ரொட்டேட் எல்லாமே நீங்க பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸு. நெக்ஸ்ட் அதில வேற என்ன இருக்கு அப்டின்னா, ஹெடர், ஃபுட்டர். ஸோ ஹெடர், ஃபுட்டர்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நான் இத கிளிக் பண்றேன். எனக்கு இருக்கிற எக்ஸல் சீட்டு ஒரு பேஜ் மாரி வந்துரும். இது ஒரு பேஜ். இப்ப கீழ ஸ்க்ரோல் பண்றேன் பாருங்களேன். எல்லாமே பேஜ் வைஸா வந்துரும். இப்ப ஹெட்டர்ல நான் ஏதாவது ஒரு விஷயம் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு வெளியில கிளிக் பண்ணோனே பாருங்க, எனக்கு இங்க ஹேஷ்டேக் வந்துருச்சு. இப்ப பக்கத்து பேஜ் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, அந்த பேஜ் எனேபிள் ஆயிரும். அங்க ஏதாவது சும்மா சம்திங் டைப் பண்ணிட்டு, கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இங்க தெரியுதான்னு தெரியல. நான் கீழ இந்த பேஜுக்கு போறேன். டவுன் வரேன். ஓகே. இந்த பேஜ்ல நான் உள்ளுக்குள்ள கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்டர் எனக்கு வந்துருச்சா? ஹேஷ்டேக்ங்கிறது அதுதான். ஹெட்டர்ல நீங்க யாராவது விஷயம் டைப் பண்ணீங்கன்னா, நீங்க எத்தன பேஜ் யூஸ் பண்ணாலும் எல்லா பேஜுக்கும் அந்த ஹெட்டர் வந்து அப்ளை ஆயிரும். இங்க ஏதாவது சம்திங் ஏதாவது டைப் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஹெட்டர்ல ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸெல் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே. எனக்கு ஒரு எக்ஸெல் ஒரு 20 பக்கம் இருக்கு. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது 20 பக்கம் பிரிண்ட் பண்றேன். எல்லா பேப்பர்லயும் எனக்கு ஹெட்ல வந்து இந்த மாரி ஹெட்டிங் வேணும் அப்படின்னா, நீங்க ஹெட்டர்ல போயிட்டு அத டைப் பண்ணீங்கன்னா எல்லா பக்கத்துக்கும் வந்துரும். சரிங்களா? இன்சர்ட்ல போயிட்டு சிம் அ டெக்ஸ்ட்ல ஹெட்டர், ஃபூட்டர்ன்னு இருக்கும். அதுல போய் நீங்க குடுத்தீங்கன்னா அது வந்துரும். ஃபூட்டர்னா கீழ ஒரு பேஜுக்கு கீழ குடுக்குறது. அப்ப கீழ வந்துட்டு உங்களுக்கு என்ன அட்ரஸோ, இல்ல ஃபோன் நம்பரோ சம்திங் குடுத்தீங்கன்னா, அது எல்லா பேஜ்லயும் உங்களுக்கு என்ன ஆகும்? கீழ வந்துரும். சரியா? ஒரு பேஜ்லயும் இண்டிவிஜுவலா டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதான் வந்து ஹெட்டர், ஃபூட்டர் அப்படின்னு சொல்றது. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, ஆ வேர்ட் ஆர்ட். இதுல போனீங்கன்னா, சில டெக்ஸ்ட் இந்த மாரி டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அத நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேக்ஸிமம் தெரியறக்கு வாய்ப்பு கம்மி தான். சரி இருந்தாலும் நான் செக் பண்ணிடுறேன். சப்போஸ் தெரியலன்னா, நான் இன்னொரு வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே. ஸோ நான் இப்ப இதுல தான் ஒரு லெட்டர் நான் எடுத்துட்டு ஓகே. எடுத்தீங்கன்னா, அது டெக்ஸ்ட் பாக்ஸ் மாரி தான் வரும். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டோ ஆனா அந்த ஸ்டைல்ல வரும். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஸோ ஸோ இதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவேஷன், சிம்பிள்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கீபோர்ட் இல்லாத சிம்பிள்ஸ் எல்லாமே இத கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லாமே ஒரு விண்டோ வரும். இதுல மேக்ஸிமம் எல்லா சிம்பிளுமே இதுல குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும்னாலும் இதுல போய் நீங்க தேடி புடிச்சு அத எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு இது வேணும்னா, இத கிளிக் பண்ணி இன்சர்ட் குடுத்தீங்கன்னா, அது உள்ள இங்க எனக்கு இன்சர்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ சிலருக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும். கீபோர்ட்ல அந்த சிம்பிளே இல்ல அப்படின்னா, நீங்க இன்சர்ட்ல சிம்பிள்ஸ்ல போயிட்டு அத போய் எடுத்துக்கங்க. ஓகே.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் போனீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஈக்குவேஷன் போனீங்கன்னா ஈக்குவேஷன் டேப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து இந்த மேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று டைப் பண்ணணும், இதில் போய் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இன்டெகிரல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போய் நான் கொடுத்தேன்னா ஸோ எந்த கர்சர் இருக்கு, ஓகே, இன்செட் சிம்பிளில் ஈக்குவேஷன் கொடுக்குறேன், ஃப்ராக்ஷன் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஸோ எனக்கு இன்செட்டால் ஓகே எனக்கு இங்கே இன்செட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த பாக்ஸாக வரும். இந்த பாக்ஸ் ஒன்றில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பாக்ஸ் கிளிக் பண்ணி அங்கே ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இன்செட்டில் சிம்பிளில் ஈக்குவேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த மாதிரி ஈக்குவேஷன் உள்ள இன்செர்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துலலாம் சைட்லலாம் சின்ன சின்ன பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த சின்ன சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே,